ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன தங்க பண்ண போறீங்க? ஒரு சிம்பிளான கார சட்னிங்க. இந்த கார சட்னி பார்த்திங்கன்னா இட்லி தோசை எல்லாத்துக்கூடையும் செமையாக இருக்கும். ஸோ இதை எப்படி செய்யலான்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு சின்ன ரெக்வெஸ்ட், நீங்கள் நம்ம வீடியோவை ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன்னு சொன்னால் கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிடுங்க. பக்கத்துலேயே உள்ள பெல் ஐக்கானையும் டச் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இந்த சட்னிக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, மிளகு, சீரகம், காஞ்ச மிளகாய், வெங்காயம், தக்காளி, கொத்தமல்லி, கருவேப்பிலை, பச்சை மிளகாய், புளி. அவ்வளோதாங்க இதுக்கு தேவையான பொருட்கள். இப்போ வாங்க இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாயை நம்ம ஃபஸ்ட்டு வச்சுக்கலாம். கடாய் ஹீட் ஆனதுமே நம்ம நல்லெண்ணெயை சேர்த்திக்க போகிறோம். இந்த சட்னி வந்து நீங்கள் முழுக்க நல்லெண்ணெயிலே செய்யுங்க, அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நல்லெண்ணெய் வந்து 3 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணதுக்கப்புறம் நம்ம கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, மிளகு, சீரகம், காஞ்ச மிளகாய் எடுத்து வச்சுருந்தோம்ல, அது ஃபஸ்ட்டு அப்படியே போட்டுடலாம். போட்டுட்டு இது நல்லா ஃப்ரை பண்ணி விடுங்க. இது நல்லா ஒரு மாதிரி கோல்டன் ப்ரௌன் கலரில் வரணும். அந்த அளவுக்கு இதை வந்து நல்லா வறுத்து விடுங்க. இது நல்லா வறுக்கணும். உங்களுக்கு நான் பார்த்தாலே தெரியும் நல்லா வறுத்துட்டு இருக்கிறது. ஸோ நல்லா இது வந்து கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்துருச்சு. இப்போ பாருங்கள் நல்லா செவந்து வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வச்சுருக்கோம்ல தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகாய், கொத்தமல்லி, கருவேப்பிலை, புளி எல்லாத்தையுமே ஒன்றாவே நம்ம ஆட் பண்ணி இது நல்லா எல்லாத்தோடையும் மிக்ஸ் ஆகி வர்ற அளவுக்கு நம்ம நல்லா வதக்கி விடணும். இதுக்கு தேவையான உப்பையும் நம்ம வந்து சேர்த்திக்கலாம். அப்போ தான் சீக்கிரம் வந்து வதங்கி வரும். நான் இப்போ பார்த்தீங்கன்னா கல்லுப்பு தான் சேர்க்குறேன். ஸோ இதுக்கு தேவையான அளவு கல்லுப்பு வந்து சேர்த்திக்கிறேன். சேர்த்திட்டு நல்லா ஒரு வணக்கி விட்டுருங்க. இது நல்லா வதங்கி வரணும். அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். ஓகே, வெயிட் பண்ணுவோம். இப்போ பாருங்கள் நல்லா வதங்கி வந்துருச்சு. ஸோ இன்னும் ஒரு 5 நிமிஷம் அப்படியே நல்லா அடுப்புலேயே வணக்கி விடலாம். அவ்வளோதாங்க, நல்லா வதங்கி வந்துருச்சு. இதை வந்து நம்ம ஆற வைக்கலாம். இது ஃபுல்லாக நல்லா ஆறணும். இப்போ பாருங்கள் இது நல்லா ஆறிடுச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு மிக்சர் ஜாரில் இதை ஆட் பண்ணி இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து இதை வந்து நம்ம வந்து பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்க போகிறோம். பாருங்கள் நல்லா சாஃப்டாக பேஸ்ட் மாதிரி ஆயிடுச்சு. இது வந்து ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். அவ்வளோதாங்க. இதுக்கு தாளிக்கிறதுக்கு ஒரு கடாயில் கொஞ்சோண்டு நல்லெண்ணெய் விட்டு கடுகு, கருவேப்பிலை இது மட்டும் சேர்த்தி தாளிச்சிக்க போகிறோம். 1 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துனா போதும். ஏன்னா நம்ம தாளிக்கும் போதே நல்லெண்ணெய் சேர்த்திருக்கோம். ஸோ 1 ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்திட்டு கொஞ்சம் கடுகு, கொஞ்சம் கருவேப்பிலை, அவ்வளோதாங்க. கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சு வரும்போது அதை எடுத்து அப்படியே அந்த சட்னி மேலே ஊற்றிட போகிறோம். அவ்வளோதாங்க, நம்மளுடைய சிம்பிள் கார சட்னி ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து நீங்கள் இன்னொரு மெத்தடில் கூட செய்யலாம். இந்த இன்க்ரீடியண்ட் எல்லாத்தையுமே நீங்கள் வேக வச்சுட்டு அதை அப்படியே அரைச்சி கூட செய்யலாம். இல்லாட்டி இந்த மாதிரி வதக்கி விட்டு கூட செய்யலாம். இது பார்த்திங்கன்னா இட்லி, தோசை, பணியாரம் எது கூட வேணாலும் நம்ம தொட்டு சாப்பிட்லாம். சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்டுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறுபடியும் சொல்கிறேன், நல்லா கேட்டுக்கங்க. நீங்கள் இன்னும் நம்ம ஹோம்மேட் குக்கிங்கை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்துலேயே உள்ள பெல் ஐக்கானையும் டச் பண்ணிடுங்க. உங்களுடைய சப்போர்ட் இருந்தால் மட்டும்தான் நான் அடுத்தடுத்த வீடியோ போட முடியும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.